அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்தால் அதற்கு பதிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையை தருகிறான், எப்படிப்பட்ட ஒரு கூலியை தருகிறான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பரக்கத்தை அல்லாஹ் எந்தெந்த விதத்தில் தருகின்றான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நபி அவர்கள் சொல்றாங்க, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் நடந்து கொண்ட ஒரு மனிதனுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், வஹியாக அறிவிக்கிறான். ஒரு மனிதர் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். அந்த பாதையில போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? ஒரு ஒரு மனிதருடைய பெயருடைய சத்தம் கேக்குது. அந்த மனிதர் அப்படியே நோட் பண்ணிட்டு அது பின்னாடியே கடந்து போறாங்க. அப்போ ஒரு மேக கூட்டங்களும் அந்த மேல வானத்துல போறத அந்த மனிதர் பாக்குறாரு. அப்போ அந்த மேக கூட்டங்கள்ட்ட அந்த சத்தம் வந்து சொல்லுது, இந்த மனிதருடைய தோட்டத்திற்கு நீ போய் மழையை பெய்ய வை என்று அந்த சத்தமும் அங்கே அவருக்கு கேக்குது. அப்போ அந்த மேக கூட்டமும் அதே போல அங்கே கடந்து போகக்கூடியதாக இருக்கு. அங்க கடந்து போய் அந்த தோட்டத்திற்கு நேராக அங்கே மழை பொழியக்கூடியது. மழை பொழியறத அப்படியே பாக்குறாங்க. இந்த உலகத்துல எந்த மூலையுமே மழை பெய்யல. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேக கூட்டங்களை அங்கே அனுப்பி அந்த தோட்டத்திற்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக மழையை பொழிய செய்கிறான். அப்போ இவரும் அந்த இடத்திற்கே போயிடுறார். அந்த பாதையில் இதையெல்லாம் நடந்து போயிட்டு இருந்த அந்த மனிதர் இதை அத்தனையும் நோட் பண்ணிட்டு அவரும் அந்த இடத்திற்கே அவருடைய விவசாய இடத்திற்கே போறார். அங்க போனா அங்கே ஒரு மனிதர் தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மனிதரிடத்துல உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவருடைய பெயரை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கார். நீங்கள் தான் அதுவா? நடந்தது என்ன தெரியுமா? நான் பாதையில் வந்து கொண்டிருந்தேன். மேக கூட்டங்கள் வந்தது. அந்த மேக கூட்டங்கள் உங்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டு உங்களுடைய தோட்டத்திற்கு வந்து அங்கே மழையை பொழிய செய்தது. நீங்கள் அப்படி என்ன நன்மை செஞ்சீங்க? அல்லாஹ் ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றான்? நீங்கள் செய்த அந்த நன்மை என்ன என்று அந்த வழியிலே வந்த அந்த மனிதர் அந்த தோட்டக்காரரிடம் கேட்க போது அவர் சொல்றாரு, எனக்கு இருக்கக்கூடியது இந்த தோட்டம்தான். இந்த தோட்டத்தின் மூலமாகத்தான் நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பெருக்கிக் கொள்கிறேன். என்னுடைய வருமானத்தை நான் வளர்த்து கொள்கிறேன். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த தோட்டத்துல கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை நான் 3 பங்காக பிரிப்பேன். அதை 3ஆக பிரித்து முதல்ல நான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வதற்காக நான் எடுத்து வைத்து விடுவேன். நான் அந்த செல்வத்தை அப்படியே அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வதற்கு நான் செலவழித்து விடுவேன். 2வது ஒரு பங்காக நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அதிலே நாங்கள் செலவிட்டுக் கொள்ளுவோம். அடுத்ததாக சொல்றார், 3வது ஒரு பங்கை நான் எடுத்து வைப்பேன். அதை நான் மீண்டும் விவசாயம் செய்வதற்காக நான் அதை செலவழித்துக் கொள்வேன் என்று. நான் செய்யக்கூடிய காரியம் இதுதான். நான் பொதுவா செய்யறேன், வேற எதுவும் நான் செய்யல. இதனால கூட அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கலாம். நான் அல்லாஹ்வின் அருளை நான் பெற்றவனாக இருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பாக்குறோம். அப்போ அவர் என்ன பண்றாரு? அல்லாஹ் தான் அவருக்கு அருளை கொடுக்கிறான். அல்லாஹ் தான் அவருக்கு செல்வத்தை கொடுக்கிறான். அந்த செல்வத்தை அவர் என்ன பண்றாரு? தான் மட்டும் அனுபவிக்காமல், தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் செலவழிக்காமல், தான் மட்டும் சொகுசாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல், அல்லாஹ் இதை எனக்கு கொடுத்தான், நான் அல்லாஹ்வின் பாதையில் நான் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. அல்லாஹ்வின் பாதையில தர்மம், ஜக்காத், சதக்கா போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு. அல்லாஹ் கொடுத்தா, அல்லாஹ் கொடுத்ததை நான் கஷ்டப்படுவதற்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் அதிகமாக விளைச்சலை அல்லாஹ் ஏற்படுத்துறான். வேற மத்த தோட்டங்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தோட்டத்திற்கு ஆணையிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான் அந்த மேக கூட்டங்களுக்கு, இந்த மனிதருடைய தோட்டத்தில போய் நீங்கள் மழையை பொழிய செய்யுங்கள், அங்கே நீங்கள் குளிர செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மேக கூட்டங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்போ நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக கொடுத்திருக்கான். கொஞ்சமா கொடுத்திருக்கான் இல்லை, நமக்கு இன்னும் ஒரு தலைமுறை கூட உட்கார்ந்து ஆளலாம். அந்த மாதிரி அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்திலே நாம் பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும்.
அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதிலே நாம் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருதா? வந்திருக்கா? எத்தனையோ பேர் எவ்வளவுதான் செல்வம் வந்தாலும் பத்தல பத்தல, தன்னுடைய குடும்பத்திற்கு பத்தல, இன்னும் அது வாங்கணும் இது வாங்கணும் என்று இப்படித்தான் எண்ணம் போகுதே தவிர, நாம் அல்லாஹ் கொடுத்ததுல நான் 1 ரூபாய், 2 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய் எடுத்து நான் ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் பலருக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நாம் அப்படி தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூலியாக இன்னும் அதிகமாக பரக்கத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நாம் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அதாவது வட்டியை நான் அழிப்பேன், இன்னும் தர்மத்தை நான் வளர்ப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். அப்போ நீங்கள் தர்மம் செஞ்சு பாருங்களேன். தர்மம் செஞ்சா குறைந்து விடுமோ என்று நினைக்காதீங்க. நீங்கள் தர்மம் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அப்படியே 2 மடங்காக 4 மடங்காக உங்களுக்கு அருளை வழங்குவான். அதிலே பரக்கத் செய்வான். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய சம்பாத்தியத்தில், இன்னும் வரக்கூடிய அந்த செல்வத்தில் நீங்கள் அதிலே ஒரு பகுதி எடுத்து, இன்னும் ஒரு சிறிதளவாவது எடுத்து அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் தர்மம் செய்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வியாபாரத்தை இன்னும் 2 மடங்காக, உதாரணமா ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ பிரியாணி ஓடுதுன்னு வைங்களேன். நீங்கள் அதில் இருந்து ஒரு 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 1000 ரூபாய் தினமும் நீங்க செலவழிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க தர்மம் பண்ணீங்கன்னு சொன்னா, நாளைக்கு உங்களுக்கு 2 மடங்காக இன்னும் 12 கிலோ, இன்னும் 15 கிலோ பிரியாணி நீங்க சமைத்தாலும் அதை உங்களுக்கு வியாபாரத்தை அல்லாஹ் அதுல பெருக்கி கொடுப்பான். அல்லாஹுடைய பரக்கத் அதுல இருக்கும். ஏன்? அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அதை நான் மட்டும் அனுபவிக்காமல் ஏழைகளுக்கும், இன்னும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும், இன்னும் சிரமப்படுகிறவர்களுக்கும் அந்த கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்க கொடுக்குறீங்கல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்தை பார்க்கிறான். அந்த உள்ளத்தின் காரணமாக அதன் நன்மையாக இன்னும் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, அவர்கள்ட்ட அல்லாஹ் கொடுத்திருக்கான், அதுல சிறிது அளவு நமக்கு கொடுக்கிறார்கள் என்று அவர்களுடைய துஆ உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த ஏழைகள் திருப்தி அடைவார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் செல்வத்தை அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பிறருக்கு செலவழியுங்கள், இன்னும் தர்மம் செய்யுங்கள். எப்படி திரும்ப தர்மம் பண்றீங்க? நீங்கள் எதை விரும்புவீங்களோ அதையே பிறருக்கும் கொடுங்கள். இன்னைக்கு நமக்கு எது வேணாம்னு நினைக்கிறோமோ அதைதான் பிறருக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா நாம் எப்படி திரும்ப பண்ணணும்? நமக்கு நமக்கு எது பிடிக்குமோ அதைதான் அடுத்தவங்களுக்கும் நம்ம விரும்பக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சாரி, ஒரு ட்ரெஸ், ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, அதைதான் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எனக்கு ஒரு ட்ரெஸ் இப்ப பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற பட்சத்துல நம்ம தூக்கி கொடுக்க கூடாது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதைதான் பிறருக்கும் விரும்பக்கூடியவங்களாக இருக்கணும். அப்ப அதுதான் சிறந்த தர்மம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் இந்த காரியத்தை செய்து பாருங்கள். நீங்கள் தர்மம் செய்து பாருங்கள். 1 ரூபாய் இருக்கா, ஒரு பேரித்தம்பழம் இருக்கா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது, உங்களிடத்திலே ஒரே ஒரு பேரித்தம்பழம் துண்டு இருந்தாலும் சரி, அதிலே பாதி கிழித்து நீங்கள் தர்மம் செய்துவிட்டு மீதி பாதியை நீங்கள் சாப்பிடுங்கள். அப்படி தர்மம் செய்தாவது அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நரக நெருப்பு என்பது 70 மடங்கு நெருப்பால் ஆகப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த நரகத்திலிருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். அப்போ இந்த ஜக்காத் அப்படின்றது அது கடமையாக இருக்கு. ஆனால் இந்த தர்மம் இருக்குல்ல, அது ஏழை, பணக்காரன், இருக்கப்பட்டவன், இல்லாதவன், நடுத்தரமான குடும்பம், இது யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்துல என்ன இருக்கோ அதுல ஒரு சிறிதளவு பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் தர்மம். நாம் இருக்கக்கூடிய எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தர்மம் என்பது நம்முடைய உள்ளத்தை பொறுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான். அப்படி நீங்கள் தர்மம் செய்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய வியாபாரத்திலும், இன்னும் உங்களுடைய தொழிலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக பரக்கத் செய்ய போதுமானவனாக இருக்கிறான். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் வாக்குறுதியாக இருக்கு. அல்லாஹ் என்ன பண்றான், என்ன சொல்றான், நீங்க தர்மம் பண்ணுங்க, அந்த தர்மத்தை நான் வளர்க்கின்றேன் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். அப்போ நாம் அதிகமாக தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய பரக்கத் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.